வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோ போன வீடியோவோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. போன வீடியோவில் முருகன் 10 மாதத்துக்கு முன்னாடி என்னோடய வாழ்க்கையில் வந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னென்ன அதிசயங்கள் நடத்தினாருன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த வீடியோவில் முருகன் என் கனவில் வந்தார். முருகன் எப்படி உங்கள் கனவில் வந்தாருன்னு ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி தான் முருகனை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடியே, அதாவது போன வருஷம் அக்டோபர் மாதம், தமிழுக்கு ஐப்பசி மாதம், அப்போ எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அப்போ நான் பழனிக்கு போயிருக்க மாதிரி இருக்குது. 2 படி ஏறி இருக்கேன். முதல் படியிலே ஒரு குழந்தை நிற்கிது. நல்லா சுருட்டை முடி வச்சுக்கிட்டு, நல்லா பச்சை கலரில் ஒரு துண்டு கட்டி, கையில் ஒரு குச்சி வச்சு, நல்ல ஒரு குட்டி குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தை தான் இருக்கும். அந்த குழந்தை நிற்கிது. நான் அந்த குழந்தைய கிராஸ் பண்ணி மேலே ஏற பார்க்குறேன். பழனி முருகன் எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறுறேன். அப்போ அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா, என் கையை பிடிச்சி இழுக்குது. யாரா நம்மளை இழுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே நின்றுட்டு கீழே திரும்பி பார்த்தா அந்த குழந்தை நிற்கிது. அந்த குழந்தை, நீ எங்கே போகிற, இங்கே வா, நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்கள் வீட்டுக்கு சீக்கிரம் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இன்னும் 2 டீட்டெயில்ஸ் நான் ரொம்ப மனசில் இது நடக்குமா அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்த 2 விஷயத்தையும் எனக்கு சேர்த்து சொன்னார். அதுக்கப்புறம் நான் கனவுலேருந்து முழிச்சிட்டு அந்த யோசனையும் இல்லை. நான் பாட்டுக்கு ரெகுலராக என்னோடய வேலையை பார்த்துட்டே இருந்தேன். திடீர்னு அந்த கனவு ஞாபகம் வந்துச்சு. என்ன முருகன் நான் நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறாரு, கரெக்டாக குச்சி வச்சு அந்த பச்சை துண்டு கட்டி நிற்கும். சரி, முருகன் தான் அப்படின்னு எனக்கு அந்த பழனி முருகன் தான் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, சரி, ஏதோ கனவுல சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயும் போலயே இருந்தேன். இந்த கனவு ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அப்பயும் எனக்கு இந்த கனவு ஞாபகம் வரல. ஓகே, அதுக்கப்புறம் எனக்கே தெரியல, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனே தெரியாமல் நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறேன். அங்கே முருகனை பற்றி நான் தெரிஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலை அமையுது. அதுக்கப்புறம் நான் எங்கள் அக்கா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முருகன் மேலே பயங்கரமான ஒரு பக்தி வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு எனக்கு கந்தசஷ்டி கவசம் தவிர எனக்கு எந்த முருகன் பாடல் எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் அவரை பற்றி தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் வேல்மாறல், திருப்புகழ் இது படிக்க ஆரம்பித்தேன். கேட்குறப்ப என்னடா, எப்படிடா இது நமக்கு மனப்பாடாகும், பார்க்காம எப்படி நம்மளால் படிக்க முடியும் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா தன்னால் வேல்மாறலும் திருப்புகழும் அந்த எதையுமே பார்க்காம படிக்கிற அளவுக்கு எனக்கு அதை நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். என் குழந்தை பிறக்கிற வரைக்கும் திருப்புகழ், வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம் இது ஓடாத, எங்கள் வீட்டில் இது கேட்காத நாளே இல்லை. அதுபோல் எங்கள் வீட்டில் இருந்து 4 வீடு தள்ளி தான் முருகன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு நான் எப்போயோ ஒரு தடவை தான் போயிருக்கேன். அந்த கோயிலுக்கு போகிற வாய்ப்பையும் ஒரு நாள் அதே அக்கா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. முருகன் கோயில் இங்கனக்குள்ளே பக்கத்தில் தானடி இருக்குது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு செவ்வாய்க்கிழமை நான் எங்கள் அக்கா பிள்ளைங்க எல்லாருமே கிளம்பி போனால் போய் உட்காந்துருக்கோம். எல்லாருமே கோரஸாக கந்தசஷ்டி கவசம் பாட ஆரம்பித்தாங்க. என்னடா இப்படியெல்லாம் ஒரு பூஜை நடக்குதா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா, முருகன் கனவுல நான் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன்னு சொல்லி அப்படியே நான் ப்ரெக்னென்ட் ஆகி என் குழந்தை எனக்கு வயிற்றில் வந்ததுக்கப்புறம் நான் முருகன் கோயிலுக்கு போகிறேன், வேல்மாறல் படிக்கிறேன், திருப்புகழ்னால் என்ன, வேல்மாறல்னால் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறேன். அப்போயே முடிவு பண்ணிட்டேன், என் வயிற்றில் இருக்கிறது முருகன் தான் அப்படின்னு. ஏன்னா கனவுல அவராகவே சொல்லிட்டு அவராகவே வந்தார், என்னோடய வயிற்றில் வந்துட்டார். இப்படி தான் முருகன் கனவுல எனக்கு நேர்லையும் அவர் வந்துட்டார். என் குழந்தைக்கு முருகனோட பாடல் என்னென்ன பிடிக்குங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எனக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே.